என்னோட பேர் தாரா சுதாகர். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் பஞ்சாயத்தோட தலைவராக இருக்கேன். நான் தான் முதல் பெண் தலைவரும் கூட இந்த பஞ்சாயத்துக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, கம்பீரமாக வேலை பார்க்க வைக்குது. ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி மீட்டிங் கூட்டம் இதெல்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்குமே இருக்கும் சில விஷயங்களை நம்ம போய் கேட்கணும், நம்மளோட தேவைகளை நம்ம போய் கேட்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. நான் இப்போ தலைவராக வந்தது பிறகு அந்த வாய்ப்புகளை நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன். நிறைய பேர் விசிட் வந்துட்டே இருக்காங்க நம்ம பஞ்சாயத்துக்கு. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். காளான் வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே போயிட்டே இருக்குது. அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசானவங்களுக்காக இருக்கட்டும், நம்மள மாதிரி கேட்டகரி, இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது நம்ம தானே பேச முடியும். இல்லை ஆண்கள் பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இல்லை நமக்கான இடஒதுக்கீடும் இருக்குது. அப்போது அந்த இடஒதுக்கீடை எடுத்து நமக்கானதை நம்ம போய் ஃபைட் பண்ணி வாங்கணும். இல்லை அது பெருசாக பண்ணுறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. எனக்கே ஒரு நாள் உங்களுக்கு தோணியிருக்கா, இந்த சீட் இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, இத்தனை பேர் நம்மளை வந்து அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க, தேவையா நம்மளுக்கு இது அப்படின்னு எனக்காச்சும் தோணியிருக்கா? வேற யாராக இருந்தால் கண்டிப்பாக தோணியிருக்கும். எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இதை ரொம்ப நேசிக்கிறேன். இது எனக்கு ஒரு புது உலகமாக இருக்குது. எங்கே போனாலுமே நம்ம பெண்களுக்கு வந்து தடைகள் இருக்க தான் செய்யும், தடைகள் கொடுக்க தான். அது சில சமயம் வந்து பெண்களும் கொடுக்குறாங்க, சில சமயம் ஆண்களுமே கொடுக்குறாங்க. ஆனாலும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லை என்ன வருமோ அதை பிடிச்சி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது. Pani 65 இதான் இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பெண்களுக்கெல்லாம் எதுக்கு சோஷியல் சர்வீஸ், எதுக்கு ஒரு பதவிக்கு பெண்கள்லாம் வரணும்? சும்மா வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதாதா? அவங்களுக்குலாம் இதுக்கு சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இப்போது ஒரு ஊராட்சி மன்றத்துக்கே தலைவியாகி 4 வருஷம் கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய படூர் ஊராட்சி மன்ற தலைவி தாரா சுதாகர் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணி பேச வந்திருக்கோம். அவங்கள பற்றியும் அவங்களுடைய சர்வீஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்கள பற்றியான நிறைய விஷயங்களை வாங்க போய் உள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக உங்களை இந்த சீட்டில் இவ்வளோ கம்பீரமாக ஒரு பெண் ஆளுமையாக இருக்கும் போது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த 4 வருஷம் இந்த பயணம் அப்படின்னும் போது ஆந்திராவில் இருந்தெல்லாம் வந்து அதிகாரிகள் பாராட்டிட்டு போயிருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பெருமையாக இருக்குது மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். ஏன்னா எல்லா பெண்களுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரி பொலிட்டிஷியன், இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி இந்த கேண்டிடேட்டாக வந்து நிற்கிறதே கிடையாது, வர்றதும் கிடையாது, வர்றதுக்கு ஆசைப்படுறதே கிடையாது. ஆனால் எல்லாருமே ஆசைப்படணும். என்னோட பேர் தாரா சுதாகர். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் பஞ்சாயத்தோட தலைவராக இருக்கேன். நான் தான் முதல் பெண் தலைவரும் கூட இந்த பஞ்சாயத்துக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. அதுவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, கம்பீரமாக வேலை பார்க்க வைக்குது. முதல் முறையாக பெண்ணாக வந்துட்டோம்ல, நம்ம என்ன பண்ணிடுவோன்னு ஒரு சிலர் நினைப்பாங்கல்ல, அதை முறியடித்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மாக இருந்தது. இங்கே வந்த பிறகு நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க, நிறைய ஸ்ட்ரகிள் வந்து சந்தித்தேன். சின்ன வயசு எனக்கு, நான் முதல் முறையாக வந்துட்டேன் அப்படின்னும் போது எல்லாரும் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து இவங்களால என்ன பண்ணிட முடியும், இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் அப்படிலாம் எல்லாருமே பார்த்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ், நான் பண்ண வேலைகளை பார்த்து எல்லாருமே என்னோட கை கோர்த்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. கிட்டத்தட்ட 4 வருஷத்தை நம்ம முடிச்சிட்டோம், 5வது வருஷத்தில் போயிட்டுருக்குறோம். பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோம். முன்னாடிலாம் இந்த ஊரில் கிராம சபை அப்படின்னாலே என்னன்னே தெரியாது. அந்த கூட்டத்துக்கு வந்து பெண்கள்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க. ஆண்கள் ஒரு சிலர் வந்துட்டு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லலாம், திருப்போரூர் ஒன்றியத்திலேயே அதிகப்படியான மக்கள் கூடுற ஒரு கிராம சபை வந்து என்னோடது தான் இருக்கும். அவ்வளோ பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய கேள்விகள் வந்து வைக்கிறாங்க நிறைய பேர்.
பெண்கள் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அதில் அவங்களோட தேவைகளை வந்து பேசுகிறது வந்து அதோட பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது இந்த மாதிரி மீட்டிங் கூட்டம் இதெல்லாம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்குமே இருக்கும் சில விஷயங்களை நம்ம போய் கேட்கணும், நம்மளோட தேவைகளை நம்ம போய் கேட்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. நான் இப்போ தலைவராக வந்தது பிறகு அந்த வாய்ப்புகளை நிறைய பேருக்கு நான் கொடுக்குறேன். அவங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன். அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாலர் சபை, அதாவது குழந்தைகளுக்கான சபையும் இருக்குது. அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கூடுவாங்க. குழந்தைங்க எல்லாருமே கூடி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பேசுவாங்க. நிறை குறைகள் இதெல்லாமே பேசிட்டு அவங்க ஒரு தீர்மானம் போட்டு ஒரு லெட்டராக எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. இதே மாதிரி பெண்களுக்கான மகிழா சபை அப்படின்ற சபை ஒன்று இருக்குது. அதில் பெண்கள் கூடி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத பேசி எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சபைகள் வந்து வச்சுருக்கோம். முன்னாடிலாம் அந்த சபைகள்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து கிராம சபைக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சபைகள் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்தந்த கேட்டகரி மக்கள் வந்து அவங்க தேவைகளை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அதை அனலைஸ் பண்ணி நம்மளால் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இதெல்லாமே உருவாக்கி வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்மளோட பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ஒரு கற்றல் மையமாக தேர்வாயிருக்கு. ஓகே. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்லேருந்து நம்ம பஞ்சாயத்து வந்து விசிட் பண்ண வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 4 பஞ்சாயத்தில் நம்மளோட பஞ்சாயத்தும் தேர்வாயிருக்கு. நிறைய பேர் விசிட் வந்துட்டே இருக்காங்க நம்ம பஞ்சாயத்துக்கு. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். காளான் வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே போயிட்டே இருக்குது. அதை விசிட் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த இதில் வந்து பெண் வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த ஃபீல்டில். ஆனால் நிறைய சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ காளான் வளர்ப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ மன்றங்கள் நிறைய சொன்னீங்க, குழந்தைகள் மன்றம், இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு எப்படி மேம் வந்தது? நம்ம பெண் தலைவராக வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். நம்ம வந்துட்டோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு நிறைய யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கா, எந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு யூனிக்காக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்களை போய் தேட ஆரம்பித்தேன். நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது. விமன்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டே நிறைய ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு சிலர் போய் அட்டன் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேருக்கு அது போய் சேர மாட்டேங்குது. அதே மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதும் பெருசாக யாரும் போய் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம இது போய் தெரியும் போது தான் நமக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்தந்த கேட்டகரி மக்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு நம்மளை விசிட் எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. எந்த பஞ்சாயத்து எல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதை பார்க்குறதுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது ஒரு சில பஞ்சாயத்தில் பண்ணுற விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அப்படியே என் பஞ்சாயத்துக்கு பண்ண நினைப்பேன் நான். இது நல்லா இருந்தது, ஓகே, இதை நம்ம ஏன் நம்ம பஞ்சாயத்தில் பண்ணக்கூடாது, நம்ம மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. நான் வந்த அடுத்த இயரே வந்து நம்ம இந்த காளான் வளர்ப்பு, மூலிகை வளர்ப்பு, அசோலா, வெர்மி கம்போஸ்ட், தையல் பயிற்சி, ஏசி மெக்கானிக், இப்போ ரீசனாக வந்து 4 வீலர் ட்ரைனிங் கொடுக்கலான்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெண்களுக்கு, ஏன்னா பெண்கள் வந்து ஆண்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்களால சுயமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துட்டோம்னாலே அவங்க அழகாக போயிடுவாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள், அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணி விடணும். உங்களுக்கும் திறமைகள் இருக்குது, அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வாங்க, நாங்கள் இருக்கோம், அதை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு பேக் போனாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அழகாக அவங்க வெளியில் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வேலையில் அவங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் என்னோட பஞ்சாயத்தில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பெண்கள் ஓகே, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. பெண்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும், பெண்கள் வந்து சுயமாக நிற்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நிறைய யோசிக்கிறீங்க, அதுக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மேம்? எங்கேருந்து இந்த பழக்கங்கள்லாம் வந்தது, எப்படி மேம்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வில்லேஜில் பிறந்த ஒரு பொண்ணு தான். பிறந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த ட்ரஸ்ட்லலாம் வேலை பார்த்தேன். தொண்டு நிறுவனங்களில் அப்போவே நான் வந்து 12th முடிச்சப்போவே நிறைய அந்த தொண்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் அது இப்போ மகளிர் குழுக்களை எப்படி உருவாக்குறது, அவங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை எப்படி உருவாக்குறது, அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்கள், குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி, க்ளீன் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி எப்படி வில்லேஜை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரியில் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அது எனக்கு என்னோட நாலேஜை வந்து நான் வளர்த்துக்கிறதுக்காக.
காசுக்காக இல்லை அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு இதை பற்றின புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால அதில் கலந்து நான் வந்து எல்லாமே கற்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், நம்ம குழந்தைங்க பிறந்துடும், நம்ம அப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நான் இங்கே வந்து பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் என்னோட ட்ரிபிள் மடங்கு இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுல அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நானுமே அப்பப்போ போயிட்டு கலந்துட்டு என்னோட ஐடியா ஷேர் பண்ணுறது, அவங்களோட பயணிக்கிறது, இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவராக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்கள் ட்ரஸ்ட்டில் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பண்ணும்போது ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சிலர்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மரம் நடணுன்னா கூட வந்து இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ் டேக்கு போய் ஆனர் பண்ணணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்ன இது நல்ல விஷயத்துக்கு கூட நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட கையை கட்டி பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கே, நம்ம ஏன் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணது தான். டிசைட் பண்ணதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, ஹஸ்பண்ட் நின்னாங்க, சம் ஓட்டில் வந்து அவங்க தோத்துட்டாங்க. அடுத்தது கேண்டிடேட் வந்து லேடின்றதுனால என்ன நிப்பாட்டி ஜெயிச்சாச்சு. இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ ஃபீல்டு அளவில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு மெயின் காரணம் என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஓகே. ஏன்னா அவர் வந்து உன்னால் முடியும், நீ போயிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லி என்னை ஃப்ரீடமாக விடலை அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. இன்னுமே இந்த சீட்டில் உட்கார்றதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை. ஓகே. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் தான் உட்காருவாங்க, அவங்க தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க, இவங்க ஜஸ்ட் வந்து சைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுவுமே வீட்டில் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. நிறைய வில்லேஜ் ரூரல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல அப்படின்றது தான் என்னோட தாட். பெருசாக எல்லாரோடைய இதுவாக தான் இருக்கும். அவங்க என்ன லேடி ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸர் வீட்டில் இருந்து ஒரு சைன் போட்டு அனுப்ப போகிறாங்க, அவங்களுக்குலாம் ஏன் பயப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பஞ்சாயத்து ஆஃபீஸர் மேலே இருக்கிற ஒரு இதுவாகவே இருக்கும். அதெல்லாம் உடச்சி நம்மள மாதிரி பெண்கள் வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கும் அந்த தைரியம் வரும். ஓகே, இப்படிலாம் வந்து பண்ண முடியுமா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பெண் தலைவரால் இதெல்லாம் பண்ண முடியுமா, பண்ணலாமா அப்படின்றது கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியல. இப்போ நம்மளாம் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றது ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இது. ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த 5 வருஷம் வந்து உனக்காக கொடுக்கப்பட்டது, இந்த சேர் உன்னோடது, நீ என்ன தீர்மானிக்கிற, என்ன நீ வந்து செயல்படுத்துகிறன்னு நினைக்கிறியோ பண்ண ஆரம்பிச்சிரு. இதில் சில தவறுகளும் ஏற்படும், ஆனால் அதை அடுத்தது நீ பண்ணும்போது கரெக்டாக அதை பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த முறை தவறு பண்ண அப்படின்னா அடுத்தது அதை செய்யும்போது போன முறை இந்த தவறை பண்ணியிருந்தோம், இதை திருத்தி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீயே பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி நான் இருப்பேன்னு நீ திரும்பி பார்க்க ஆரம்பிச்சின்னா உன்னோட வேலையை நீ கரெக்டாக உன்னால் பண்ணவே முடியாது. நான் இருப்பேன். இந்த பயணம் அங்கிருந்தா அவரோட இது இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அவரோட சப்போர்ட்டிவ் தான், பயங்கர சப்போர்ட்டிவ். உன்னால் முடியும், கண்டிப்பாக பண்ணு, உன்னால் இது எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் என்னால் தைரியமாக எந்த வேலையாக இருந்தாலுமே பண்ண முடியுது. அதுக்கு அவருக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எல்லா ஹஸ்பண்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா, தைரியம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பெண்களாலையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அது எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருந்திருக்கீங்க, எங்கே போய் பண்ணாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இந்த சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மாறுச்சா, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து திரும்பவும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் போடப்பட்டதா? இல்லை மேம், நான் வந்ததுக்கப்புறம் என்னோட பஞ்சாயத்தில் யார் வேணாலும் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் பண்ணுறதுக்கு நான் முழு அவங்களுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ஒரு பஞ்சாயத்தை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போது வெறுமனே அரசாங்கத்து திட்டத்தை வச்சு மட்டுமே நம்மளால் டெவலப் பண்ணிட முடியாது. சில தொண்டு நிறுவனங்கள், சில நிறுவனங்கள், சிஎஸ்ஆர் இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளால் முழுசாக வந்து டெவலப் பண்ண முடியும். அப்போது எல்லாரையுமே நாங்கள் வந்து கூப்பிடுறோம், கண்டிப்பாக வாங்க, என் பஞ்சாயத்துக்கு வந்து இந்த மாதிரியான தேவைகள் இருக்குது, இந்த கேட்டகரிஸ் இருக்குது, இதை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நிறைய பில்டிங்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. சிஎஸ்ஆரில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்மளோட பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மள டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம பஞ்சாயத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்குது நமக்கு. ஓகே. இப்போ இருக்க பெண்கள்லாம் ஒரு அரசியலுக்கு வரணும், இல்லை ஒரு ஆளுமைக்கு வரணும் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா வந்து இது 10 to 7 ஜாப் கிடையாது, எனி டைம் எப்பயுமே ஆக்டிவாக இருக்கணும். இப்போ கூட நீங்கள் கால் பேசுனீங்க, அங்கே இந்த பிரச்சனை இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லி. ஸோ 24/7 ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னும் போது எப்படி நம்ம உங்கள் ஃபேமிலியும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதுக்குமே கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு எஜுகேஷன் இருக்கும், இது பண்ண முடியுன்றது இருக்கும். ஆனால்
ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் பண்ணவே முடியாது. இப்போ என்னோட மாமனார் மாமியார் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. அதனால் என்னால் 24 ஹவர்ஸுமே வேலை பார்க்க முடியுது. ஹஸ்பண்டும் ஃபுல் சப்போர்ட்டுன்றதுனால என்னால் வேலை பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை. அதனால் உள்ளே வர்றதுக்கே தயங்குறாங்க. ஆனால் வரணும், வந்து பார்த்தா தான் நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதன்படி நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்ம உள்ளே வராமலே இந்த இடத்த யாரோ ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம எதுக்கு ஒதுங்கி இருக்கணும்? அது நமக்கு வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஆண்கள் நம்மளை வந்து ரொம்ப டஃப்பாக தான் நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பிடிச்சி அதுலேருந்து மேலே வர பார்க்கணும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பிடிச்சி அது அரசியலாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே வெளியில் வந்துடணும். எங்கே போனாலுமே நம்ம பெண்களுக்கு வந்து தடைகள் இருக்க தான் செய்யும். தடைகள் கொடுக்க தான் அது சில சமயம் வந்து பெண்களும் கொடுக்குறாங்க, சில சமயம் ஆண்களுமே கொடுக்குறாங்க. ஆனாலும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லை என்ன வருமோ அதை பிடிச்சி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது. அரசியல்னாலே பெண்கள் மத்தியில் என்னென்னா அதில் போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம பேர் கெட்டு போயிடும். நம்மளை வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்து நல்லா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேசுவாங்க, கிரிட்டிசிசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இப்படி எல்லாமே ஒரு தாட் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா நம்மளால் வந்து முன்னேறவே முடியாது. இப்போ பெண்களுக்கானதை பெண்கள் தானே நம்ம போய் அந்த உரிமையை கேட்டு வாங்க முடியும். ஆண்கள் பெருசாக வாங்கிடுவாங்களா? நமக்கு என்ன தேவை இருக்குதுன்றதை நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும்ல. பெண்களுக்கு பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களுக்கா இருக்கட்டும், நம்மள மாதிரி கேட்டகரி இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்றது நம்ம தானே பேச முடியும்ல. ஆண்கள் பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நமக்கான இடஒதுக்கீடும் இருக்குது. அப்போது அந்த இடஒதுக்கீடை எடுத்து நமக்கானதை நம்ம போய் ஃபைட் பண்ணி வாங்கணும்ல. அது பெருசாக பண்ணுறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. அது எல்லாமே மாறணும். அவங்களோட மைண்ட் செட்டப் எல்லாமே மாறணும். நம்மளால் முடியும். நமக்கான இந்த வாய்ப்புகளை முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும். அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க நம்ம லேடிஸ் எல்லாருமே. ஓகே, அதுக்கு கண்டிப்பாக நம்மள மாதிரி நிறைய உதாரணங்கள் நிறைய பேர் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே பார்த்து இவங்க எல்லாருமே வெளியில் வரணுன்றது தான் என்னோட பெரிய ஒரு வேண்டுகோளாகவே வச்சுட்டே இருக்கேன் எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஃபீல்டே உங்களுக்கு புதுசாக இருக்கும் போது நிறைய கிரிட்டிசிசம் வந்திருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு வந்த ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்ன? இது பெண் அப்படின்னாலே ஒரு மாதிரியான பார்வை தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களால் என்ன பண்ணிட முடியும்? ஆண்களுக்கு நிகராக என்ன பண்ணிட முடியும்? இத்தனை வருடங்கள் இருந்த ஆண்களுக்கு மத்தியில் இவங்க வந்து என்ன பெருசாக பண்ணிடுவாங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அப்போது நான் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் அவங்கள புரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலுமே அதை ஏதாச்சும் ஒன்று சொல்கிறதுக்கே அப்படி இருந்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்கள் வந்து என்னென்னா, என்னடா இப்படிலாம் கூட கேவலமாலாம் வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்களா மனுஷங்க? அரசியல் இல்லை பதவி இதெல்லாம் வந்து ஒரு பெண் தானே, வரட்டுமே, வந்து தான் அவங்க பார்க்கட்டுமே, ஒரு 5 வருஷம் நம்ம இருந்து பார்ப்போமே அப்படின்னு கூட அந்த டைமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நிறைய தவறான விஷயங்களை பரப்புறது, தவறான செய்திகளை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்புறது, நம்ம பேருக்கு கலகம் ஏற்படுத்துறது, உங்கள் மேலே வந்து இதை வந்து பூசிடுவேன், அதை வந்து பூசிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அப்படிலாம் உங்களுக்கு மிரட்டல்கள் வந்திருக்கா? ஆமாம், வந்துட்டு இப்போவும் வந்துட்டே இருக்கும். நிறைய செய்திகளை வந்து சோஷியல் மீடியாவில் நமக்கு எதிராக வந்து பரப்பிட்டே இருப்பாங்க. ஒரு கேங்க், அவங்க வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறது. யாருமே நேரடியாக வந்து முகத்துக்கு முகம் வந்து பேசுறது கிடையாது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவை எப்படிலாம் தவறாக யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒருத்தர் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோன்றது நமக்கு தெரியாமல் போயிடும். இப்படி ஒருத்தர் சொல்கிறதுனால தான் ஓகே நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால் ஓகே பேசட்டும், பரவாயில்ல, அப்போ நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம், நல்ல வழியில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ போக ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இதை வந்து நாங்கள் நிறைய ஆண்கள் சொல்லி கேட்டிருக்கோம். மூஞ்சில் வந்து இதை அடிச்சிருவேன், அதை அடிச்சிருவேன், பயமுறுத்துறது, இந்த அச்சுறுத்தல்கள்லாம் நாங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் டைம்? எப்படி இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு? சொல்லும்போது ரொம்ப என்னென்னா, அவங்க வீட்லேயும் இப்போ அதெல்லாம் கடந்து வந்து ஒரு மெச்சூர்டான ஸ்பீச் கொடுக்குறீங்க. நான் ஃபஸ்ட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமா. எனக்கு என்னென்னா கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வீட்லேயும் பொண்ணு இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. ஒரு பெண் இந்த போஸ்டிங்க்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரியான மைண்ட் செட்டப்னு எனக்கு தெரியல. வரட்டுமே, நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுமே இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான அவதூறுகள்லாம் பரப்பவே மாட்டாங்க அப்படின்றது என்னோட குறிக்கோள்.
அந்த பேசும்போது ரொம்ப கொஞ்ச நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது ஓகே, இந்த மாதிரி பர்சனுக்கு இந்த மாதிரியான தாட் தான் வரும், அவங்களுக்கு நல்ல எண்ணங்களே வராது அப்படின்றத நானே எனக்குள்ளே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிற பாதை கரெக்டு, நம்ம செஞ்சிட்ருக்கிற விஷயங்கள் கரெக்ட் அப்படின்றது இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசும்போது தான் நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு நான் பாட்டுன்னு என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கே ஒரு நாள் உங்களுக்கு தோணியிருக்கா, இந்த சீட் இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, இத்தனை பேர் நம்மளை வந்து அடிக்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்கன்னு தேவையா நம்மளுக்கு இது அப்படின்னு என்னைக்காச்சும் தோணியிருக்கா? வேற யாராக இருந்தால் கண்டிப்பாக தோணியிருக்கும், எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இதை ரொம்ப நேசிக்கிறேன். இது எனக்கு ஒரு புது உலகமாக இருக்குது. இந்த வேலைகளாக இருக்கட்டும், இந்த ஃபீல்டு, இங்கே பார்க்குற மனுஷங்கள், இங்கே பண்ணுற வேலைகள், இது எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஹவுஸ்குள்ளே இருந்துட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரீடமாக எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் ஒரு பதவியில் இருந்து பண்ணும்போது அது ஒரு கம்பீரமாக ஒரு புதுமையாக ஃபீல் பண்ணுறேன். அதனால் இதில் என்றைக்குமே நான் வந்து தோய்வாக இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இதுக்காக நம்ம பின்னாடி போயிடணும், ஏன் இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சதே கிடையாது, யோசிக்கவும் மாட்டேன். இன்னும் 5 வருஷம் கொடுங்க, எப்படி வார்த்தை காட்டுற மாதிரி. கண்டிப்பாக இப்போ இன்னும் நம்ம மெச்சூர்ட் ஆகிறோம். நிறைய விஷயங்களை இப்போ இந்த 4 வருஷத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக என் இடத்துல என்னை தவிர யாரும் இங்கே வந்திருந்தா இதை ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது. அப்படி இருந்த பஞ்சாயத்தை நான் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 ரோடுகளுக்கு மேலே போட்டாச்சு, நிறைய பில்டிங்ஸ் கொடுத்தாச்சு, நிறைய லைட், இந்த மாதிரி என்னென்ன வசதிகள் இங்கே இல்லாமல் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சுட்ருக்குறோம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அடுத்ததும் நம்ம போகணும், அடுத்த லெவலுக்கு போயிட்டு. ஏன்னா இப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம் இருந்த டைமில் வந்து நம்மளால் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ தெரிஞ்ச விஷயங்களை அப்ளை பண்ணுறதுக்கும் இன்னும் நாட்கள் நமக்கு தேவைப்படுது. அதை மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது இன்னும் நம்மளால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பஞ்சாயத்தை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்துருப்பா. அண்ட் இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. 1000 ரூபாவாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு ஸ்கீம்ஸே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பெண்கள் கூட வந்து நேரடி ஒரு தொடர்பில் இருக்கீங்க, ஒரு அக்கா தங்கச்சி வரை இந்த ஊரில் நீங்கள் பெண்களோட பழகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த இலவசங்கள்லாம் கரெக்டான பர்சனுக்கு போய் சேருதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மக்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய பதில் என்ன மேம்? கண்டிப்பாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பெண்களுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா பெண்கள் முன்னேறிட்டாங்க, ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண் வந்து டெவலப் ஆகிட்டாங்கனாலே அந்த ஃபேமிலியிலேருந்து நம்மளோட நாட்டிலேருந்து எல்லாமே டெவலப் ஆகிடும்ன்ற அந்த ஒரு தாட்டில் தான் அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஒரு ஆணுக்கு வந்து 1000 ரூபாய் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஈவினிங் ஆனால் அவங்க வந்து அந்த காசு எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் பெண்ணுக்கு போடும்போது அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு செலவுக்கு அந்த 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது எங்களுக்கு தேவை கிடையாது, இந்த 1000 ரூபாய் இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அதை உண்மையாகவே அவங்களுக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்கிற பர்சன்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அதை பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்குறோம் மாதம் 15 ஆனா அப்படின்னு சொல்கிற மக்களுமே இருக்காங்க. அப்போது அவங்க என்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படின்றத இந்த அரசாங்கம் நினச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அவங்க வந்து அதர் பார்ட்டியை சார்ந்தவங்களாக கூட இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு மாதமான அந்த 1000 ரூபாய் கொடுத்த இந்த ஆட்சிக்கு தான் நாங்கள் வந்து ஓட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்கிறதையே நம்மளால் பார்க்க முடியுது. மற்ற திட்டங்களும் நிறைய பெண்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா பெண்களுக்கு இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலுமே அது முழுசாக போய் சில ஊர்களில் வந்து போய் சேர்றது கிடையாது. ஆனால் ஏன் பஞ்சாயத்தில் நிறைய பெண்கள், அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் போய் சேர மாட்டுது மக்கள் மத்தியில்? ஏன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க போயிட்டு அவங்களுக்கு தேடி அதை வாங்கி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து சிலர் படிச்சிருப்பாங்க, சிலர் படிச்சிருக்க மாட்டாங்க, அதை பற்றின நாலேஜ் இருக்கும், நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் இவங்களை எல்லாருமே கைட் பண்ணணும். இவங்க இப்போ போயிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் போயிட்டு இப்போ ஓட்டர் ஐடி வாங்கணும், இல்லை ஒரு ஆதார் வாங்கணும், ஏதோ அவங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கூட தாலுக்கா ஆஃபீஸ் போகணும். இவங்க ஒரு வயசானவங்க போயிட்டு எத்தனை முறை போயிட்டு வருவாங்க, அவங்க போய் கரெக்டாக யாரை போய் பார்க்கணும், இதெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம அதை மீடியேட்டராக இருந்து அதில் என்ன இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்துடுது. சில இடங்களில் இதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கேப் ஆகிடுது, வாங்க முடியாமல் போயிடுது. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற திட்டங்கள் பெருசாக போய் சேராததுக்கு காரணம் இதுதான். அது யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே எல்லாருக்குமே கிடச்சிரும். இப்போ நம்ம பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 பேருக்கு வந்து அந்த 1000 rupees வந்து வாங்கி கொடுத்துட்டோம். அந்த மாதிரி எந்த ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் முதல்ல நம்ம பஞ்சாயத்து மக்களுக்கு அது போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே அந்த வேலையை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கறதுக்காக அதிகாரிகிட்ட பேசணுமா, இல்லை இப்போ நம்ம பார்ட்டிங்கிட்ட பேசணுமா, இந்த மாதிரி பேசி அவன் அதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்ருக்குறோம்.
ஆமாம், நான் இந்த விமன்ஸ் டே வந்து மார்ச் 8 வந்து நம்ம விமன்ஸ் டே பண்ணியிருந்தோம் மேம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எய்ம் பண்ணது 500 விமன்ஸ் வச்சு நம்ம வாக்கத்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு 2000க்கு மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி நம்ம அந்த வாக்கத்தான் வந்து பிங்க் கலரில் உடை அணிந்து பெண்கள் எல்லாருமே வாக் பண்ண வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ பேர் வந்து கலந்துப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம. அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எல்லா பெண்கள்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து வாக் பண்ணாங்க. சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பெண்களுக்குலாம் இது ஒரு ஆசையா இருந்தது. அது ஒரு எந்தவும் வந்து எல்லாருமே இது அகைன் நான் எங்களுக்கு வருஷம் வருஷம் வைப்பீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதுலயே ஒரு மார்க்கெட்டும் லான்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஓஎம்ஆரை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சிறு தொழில் பண்றவங்க, அவங்க வீட்லயே வந்து மாவரைச்சு சேல்ஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஃபுட் ஏதோ வந்து பண்ணி விற்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒன்னா இணைச்சு அவங்கள வந்து அன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே அதில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுற மாதிரியான மார்க்கெட்டையுமே லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை பெண்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் மேம். எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு இந்த இடம்? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது 2021லேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேம். என்னன்னா வாழை இலையில அந்த பக்கம்லாம் இருக்கும். ஓகே. வாழை இலையில வந்து க்ரோ பேக் பண்ணுறது. ஏன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் பூமிக்குள்ளே வந்து நம்ம நடணும் அப்படின்றதுக்காக வாழை இலையிலேயே க்ரோ பேக் பண்ணி அதில் மூலிகைகளை வந்து வளர்த்து நம்ம வந்து அப்படியே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா கோவிட் டைமில் நிறைய மூலிகைகள் வந்து கிடைக்காம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ என்னென்ன மூலிகைகள், நிறைய மூலிகைகள் சிலருக்கு வந்து தெரியும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்போ இங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து அந்த அவேர்னஸ் கொடுத்து இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஐடென்டி பண்ணி எப்படி எடுத்துக்கணுன்றதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி வேல்யூ ஆடட் பொருட்களாக வந்து இதை பண்ணியுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே 26 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது படூரில். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இவங்க போய் இது எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ போயிட்டே இருக்குது நமக்கு. இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கீரைகள் மூலிகைகள் இருக்காம? எல்லாமே இருக்கும் மேம். இது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. வயிறு புண்ணுக்கு வந்து இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது இன்சுலின். நம்ம சுகருக்கு வந்து டெய்லி காலையில் ஒரு இலையை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து நமக்கு கம்மியாயிடும். அது மாதிரி திப்பிலி இருக்குது. இது மாதிரி எல்லா மூலிகைகளுமே வெரைட்டி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வச்சுருப்போம். யாராச்சும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே அதை கொடுத்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றதையும் நம்ம லேடிஸ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. கொட்டாங்கச்சியில் எப்படி செடியை வளர்க்குறது, நம்ம குடிச்சிட்டு போகிற இளநீ இருக்கும், அதில் எப்படி செடியை வளர்க்கலாம், இந்த மாதிரியுமே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் அவங்களுக்கு பண்ணுறதுக்குமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. ஒர்க் ஷாப் எப்படி ரெகுலராக இருக்குமா இல்லை எப்படி மேம்? ஒர்க் ஷாப் டெய்லி நம்ம பெண்கள் வந்துருவாங்க காலையில். வந்து அவங்க என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. சில ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வெறுமனை துளசி வேணும், வெறுமனை வந்து இப்போ ரணக்கல்லி வேணும், இந்த மாதிரியும் ஆர்டர் பண்ணுவாங்க. அதை இவங்க உட்காந்து போட்டு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. ரணக்கல்லினா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு மேம், பேர் புதுசாக கேள்விப்படுறோம். என்னது மேம் அது? அது வந்து இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இதுதான். அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே. அப்போது அதை வந்து காய்ச்சி நம்ம வந்து குடிக்கும்போது அந்த கல் எல்லாம் நம்ம வயிற்றுலேருந்து போகுது அப்படின்றது தான் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. ப்ளஸ் இப்போ எடுத்தால் அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால் அந்த மாதிரி யூனிக்கான சில மெடிசன் பிளான்ட்டை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அதையுமே கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்ம. ஓகே. நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது காளான் தான். ஆமாம், இருக்குன்னு பார்க்கணும். காளானும் 2021 தான் ஸ்டார்ட் பண்ணி. மேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேம். ஓகே. அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது மேம்? ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சிப்பி காளான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காளான், இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. லைட்டு சுவிட்சு தெரியலையா? சரி, ஓகே ஓகே. சரி. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் கிடையாது. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் இதை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே இந்த பட்டன் மஷ்ரூம் தான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இந்த மஷ்ரூம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் இதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் கொடுக்க முடியல, கொடுக்காத அளவுக்கு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது ஒரு யூனிட் இல்லாத 2 யூனிட் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டோம். போட்டு எல்லாமே ரெகுலராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு 20 பேர் இருக்காங்க நம்ம லேடிஸ். அவங்க வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ இது புதுசாக பார்த்தீங்கன்னா மரத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டிருக்காங்க. ஓகே. அது வைக்கோலில் போடுறது, நம்ம இது மரத்தூளில் போடுறது. இந்த மாதிரி புதுசாக எதுலெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் உங்கள் சாரீ பின்னாடியும் ஒரு கதை இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் அதை சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோமா?
என்ன சாரி மேம்? இது சொன்னீங்கல்ல கைத்தறி தான் யூஸ் ஆமாம் பண்ணுவாங்க. ஆமாம் 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 ஆமாம். ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கும்போது நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே மக்களுக்கு வந்து போய் சேரணும், அது நல்ல விஷயங்களாக போய் சேரணும் அப்படின்றதுனால சில யூனிக்காக அந்த மாதிரி சாரீகள் அந்த மாதிரி வேர் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல் நெக் வச்சு போடுறது, இதெல்லாம் பார்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு சிலர் கேட்டாங்க என்னப்பா இப்படி மாறிட்ட அப்படின்ட்டு. இப்போ என்னை பார்த்து எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்படி இருந்தால் தான் ஒரு நீட்டாக கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய சர்வீஸ் பற்றியும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எனக்குமே என்னோடய பஞ்சாயத்துக்கு வந்து நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானுமே பண்ணணும், நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி ஐடென்டி பண்ணி அவங்களை எல்லாருமே வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது என்னோட வேண்டும். கண்டிப்பாக. தேங்க்யூ மேம்.